அந்த அளவுக்கு பேச்சாற்றல் நிச்சயமாக உங்களுக்கு தேவை. ஆனால் பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு நிறைய விஷயங்களை படித்து தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த படிக்கிற காலம் மிக மிக முக்கியமான காலம். இந்த காலத்தை வீணாக்காமல் ஒழுக்கம், கட்டுப்பாடு, காலம் தவறாமை இதையெல்லாம் கற்றுக்கொள்வது பள்ளியிலேயும் கல்லூரியிலேயும் தான், அல்லது பல்கலைக்கழகத்தில். இதை நீங்கள் வீணாக்காமல் தந்தால் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. இப்போதான் வேலை யாரும் தேடியே போக வேண்டிய அவசியம் இல்லை. வேலை நம்மை தேடி வருகின்ற காலம். நாங்களெல்லாம் படிக்கும் போது படித்து முடித்துவிட்டு அப்ளிகேஷன் போடுவதே வேலையாக இருக்கும். பல வேலையே கிடைக்காது. இப்போது அப்படி அல்ல. இந்த ஆண்டு இறுதியாண்டு படிக்கிற மாணவர்கள், நேற்று நான் எல்லா மாணவர்கள் கூப்பிட்டு கேட்டேன், ஓரிருவர் பள்ளியிலே 60 விழுக்காடுக்கு குறைவாக வாங்கியவர்களை தவிர பிஎஸ்சியில படிக்கிற இறுதியாண்டு படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் கம்பெனிகள் வேலையை கையில கொடுத்துவிட்டு போய்விட்டார். ஒரு கம்பெனி டிசிஎஸ் என்ற பெயர், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் என்ற கம்பெனி, குறைந்தபட்ச சம்பளமே மாதத்துக்கு 25,000, அதிகபட்சம் இன்னும் அதிகம் இருக்கு. 1075 பேர். உலக வரலாற்றில் ஒரு கம்பெனி ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு பேர் எடுத்தது விஐடியில் இந்த ஆண்டு 1075 பேர் எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு நல்ல கல்வியை, தரமான கல்வியை நீங்கள் ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் பெற வேண்டும். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அது அண்ணாவுடைய வெற்றிக்கே அதற்கு காரணமாக இருந்தவர்கள் மாணவர்கள் தான், இளைஞர்கள் தான். அன்றைக்கு இருந்த மாணவர்களாம் இன்றைக்கெல்லாம் 60-70 கடந்து விட்டோம். அடுத்து நீங்கள் தான். அதை அண்ணாவர்கள் நினைத்தது உலகத்திலேயே நாம் முன்னணியில் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று கருதினார்கள். கல்வியிலேயும் சரி, பொருளாதார வளர்ச்சியிலும் எல்லாவற்றிலும் முன்னணியில் இருக்க வேண்டும். நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு அதுவும் குறிப்பாக பெண் கல்வி மிக மிக முக்கியம். எந்த நாட்டிலே பெண்களும் சமமாக உழைக்கிறார்களோ அந்த நாடு மிகப்பெரிய நாடாக முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வளர்ந்த நாடுகளெல்லாம் நான் பார்த்தேன். அமெரிக்காவிலே ஆண்கள் எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்களோ அவ்வளவு பெண்களும் அலுவலகத்தில் இருப்பார். அந்த நிலைமை இப்போது சீனாவுக்கு வந்திருக்கிறது. நாமும் அப்படி வளர வேண்டும். ஒரு காலத்தில் பெண்களை எல்லாம் படிக்க வைப்பது, அந்த நிலைமை இப்போது மாறிவிட்டது. ஆனால் இன்னும் கிராமப்புறங்களிலே முழுமையாக மாற வேண்டும். ஆண்களுக்கு சமமாக பெண்களும் படிக்க வேண்டும். நல்ல கல்வியை பெற வேண்டும். உங்களுக்கு இங்கே நல்ல கல்வியை சொல்லித் தருகிறார் என்று கருதுகின்றேன். அதை இன்னும் மேலும் வளர்ப்பதற்கு இன்னும் ஒரு யோசனை. இங்கே 2 ஏக்கர் நிலம்தான் இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு உயர்நிலை மேல்நிலை பள்ளிக்கு 5 ஏக்கர் நிலமாவது வேண்டும். அது அரசாங்கத்துடைய கட்டளை. ஆனால் அரசாங்க பள்ளி கொடுக்கிறது அப்ளை பண்றது சிஓ அவர்கள் சேர்த்து. நிச்சயமாக இந்த பள்ளிக்கு ஒரு 3 ஏக்கர் இடத்தை வாங்குவதற்கு ஊர் பெரியவர்கள் அனைவரும் முயற்சி செய்து, அது கோயில் நிலமாக இருந்தாலும் சரி, அரசு நிலமாக இருந்தாலும் சரி, தனியார் நிலமாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி முடிக்க வேண்டும். இந்த இப்போது 4 நூற்றாண்டை முடித்திருக்கிறது. இந்த வெள்ளி விழா முடிவதற்குள்ளாக ஓராண்டு காலத்தில் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று ஜெயபால் அவர்களையும் வந்திருக்கிற பெரியவர்களை நான் கேட்டுக் கொள்கிறேன். அது நிரந்தரமாக இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். நிச்சயமாக இன்னும் நிறைய பேர் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். இங்கே நான் பார்க்கிறேன், நிறைய எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட், எம்பிசி, பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே படிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல கல்வியை, வசதியான கல்வியை, தரமான கல்வி அளிப்பதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இதுவரை இங்கே மாணவர்களுக்கு இன்னும் விஐடியின் சார்பாக பதக்கங்கள் அளிக்கப்படவில்லை. இந்த ஆண்டு முதல் மாணவிக்கு 10ம் 11ஆம் வகுப்பில் படிக்கின்ற 2 பேருக்கும் தங்கப்பதக்கம் அளிப்பதற்கு நான் நடவடிக்கை பேசுவதில்லை, ஆங்கிலத்தில் மட்டும் பேசிக் கொண்டிருந்தார். நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். அவர் ஆங்கிலத்திலே சரளமாக பேசுவது மட்டுமல்ல, ஆங்கிலேயரோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு அவரால் பேச முடியும். அதை முதலாக ராஜ்யசபாவுக்கு 1962ஆம் ஆண்டு நம்முடைய முதன்மை கல்வியாளர் சொன்னார். அப்படி தம்பிகள் எல்லாம் வெற்றி பெற்று அண்ணா தோற்று போனார். 1962 50 பேர் அவருடைய தம்பிகள் வெற்றி பெற்றார். இந்த தம்பிகள் என்ற சொல்லை அரசியலுக்கு கொண்டு வந்தவரே அண்ணாதான். பல சொற்றொடரை தமிழ் மொழிக்கு அண்ணா கொடுத்திருக்கிறார். இங்கே சொன்னார், மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அதை பேசியதே நம்முடைய மாவட்டத்தில் வேலூர் நகரிலே 1953ஆம் ஆண்டு காந்தியடிய சிலையை திறந்து வைத்து பேசுகின்ற போது அண்ணா பயன்படுத்திய சொற்றொடர் அது. அரசியல் நாகரீகம் என்ற சொற்றொடரை அண்ணாதான் தமிழுக்கு தந்தார். அதற்கு முன்னாலே அரசியல் என்று சொல்லும் உண்டு, நாகரிகம் என்று சொல்லும் தமிழே உண்டு. ஆனால் அரசியல் நாகரிகம் என்ற சொற்றொடரை தமிழுக்கு தந்தவர் பேரறிஞர் அண்ணா.
அவர் சொல்லுவது எல்லாம் நீங்கள் குறித்து வைத்திருந்தால் எல்லாமே நீங்க இந்த கோடு போடுவோம், அண்டர்லைன் பண்ணுவோம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை நமக்கு தந்துவிட்டு போனார். அது தம்பிகளுக்கு முதல்ல சொன்னது. அது வெறும் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டுக்கே பயன்படும், நாட்டுக்கே பொருந்தும், எக்காலத்துக்கும் பொருந்தும், எந்த நாட்டுக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார்கள், எழுதினார்கள். அவர் எப்படி வாழ்ந்தார் நிறைய பேசக்கூடும். ஆனால் உங்களுக்கு தேவையானது என்று நான் கருதக்கூடியது மட்டும் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். நான் ஏற்கனவே அந்த பள்ளியில சொன்ன மாதிரி அவருக்கு எப்பொழுதுமே படிப்பதிலே ஆர்வம். நிறைய புத்தகங்களை படிப்பார், இரவு முழுதும் படிப்பார், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் படிப்பார். கடைசி நாளிலே உங்களுக்கு தெரியும், கடைசி நாளில் அவருக்கு புற்றுநோய் வந்து மறைவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலே அமெரிக்காவுக்கு போனார். அங்கே அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெறுவதற்கு நாள் குறிக்கப்பட்டது. இதை நான் குறிப்பிடுவதை நீங்கள் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேதி குறிப்பிட்டு விட்டார்கள். அண்ணாவுக்கு தேதி சொல்லப்பட்டது, நாளைக்கு மறுநாள் அல்ல அடுத்த நாள் உங்களுக்கு ஆபரேஷன் நடைபெறும் என்று. நான் டாக்டரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். டாக்டர் வந்து கேட்டார்கள், என்ன நீங்கள் பார்க்க வேண்டும் என்று. இந்த ஆபரேஷனை ஒத்திவைக்க முடியுமா என்று டாக்டரை கேட்டார். நீங்கள் கேட்கிற காரணம் சரியாக இருந்தால் ஒத்திவைக்க ஒப்புக்கொள்கிறேன் என்று டாக்டர் சொன்னார். இல்லையானால் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று அண்ணா சொன்னார். நான் ஒரு முக்கியமான புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஆபரேஷன் முடிவு என்ன ஆகும் என்று எனக்கு தெரியாது. ஆகவே இந்த புத்தகத்தை நான் படித்து முடித்து விடுகிறேன், அதற்கு பிறகு நீங்கள் ஆபரேஷன் செய்யலாம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அளவுக்கு அண்ணா அவர்களுக்கு ஆழ்ந்த படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு. எவ்வளவுதான் படித்துக் கொண்டே இருந்தார். நான் இதைத்தான் உங்கள் மத்தியில் குறிப்பிட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட அறிஞரே படிக்க வேண்டும் நினைத்தார். நாம் அதை இந்த நேரத்தை வீணாக்காமல் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கின்ற காலம்தான் நமக்கு நிறைய சேர்க்கக்கூடிய காலம், அறிவை சேர்க்கக்கூடிய காலம். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அண்ணாவுடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் புத்தக வழியில் வந்திருக்கின்றன. தம்பிக்கு என்று அவர் எழுதிய கடிதங்கள், அந்த காலத்தில் நான் மாணவனாக இருந்தபோது திராவிட நாடு பத்திரிகைக்கு பின்னால் காந்தி பத்திரிகையில வார வாரம் எழுதுவார். கடையில பத்திரிகை வருவதற்கு முன்னாலேயே நான் போய் நின்று கொண்டிருப்பேன் வேலூரில். கடைக்காரன் சொல்லுவான், இன்னும் 1 மணி நேரமாக போய் வாங்கி அதை முதல்ல படித்து விட்டுத்தான் வீட்டுக்கே போவேன். அப்படிப்பட்ட பேச்சாற்றல் அவருக்கு ஒரு காந்தம் போல் மாணவர்களை இழுத்தார். 67 அவர் ஆட்சிக்கு வந்தார் என்று சொன்னால் இளைஞர் பட்டாளத்தில் ஒரு முக்கியமான வேலை என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய இளைஞர்கள் இல்லாமல், மாணவர்கள் இல்லாமல் அண்ணா இல்லை. மாணவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆங்கிலத்திலேயே பேசுவார். நான் காஞ்சிபுரத்துக்கு சென்னைக்கு செல்லும் பொழுதெல்லாம் வழியில் அண்ணா இருந்தால் காஞ்சிபுரத்தில் இறங்கி அவரை பார்த்துவிட்டு போவதுண்டு. அப்பெல்லாம் ஆங்கிலத்திலே தான் உரையாடுவார். மிக எளிமையான வாழ்க்கை. அவர் கடைசி வரை காரே வாங்கியதில்லை. சாதாரண உடைகள், ஒரு 2-3 உடைகள் தான் வைத்திருப்பார்கள், அதை வைத்துக் கொண்டே இருந்தார். தேவையான லாரியில ஏறி போவார். இன்றைக்கெல்லாம் இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி அவர் அன்றைக்கு இல்லை. என்றைக்கு நாட்டு மக்களை பற்றியே கவலைப்பட்டார்கள், தம் மக்களை பற்றி கவலைப்பட்டதில்லை. அவர் முதலமைச்சரானார். 1967 முதலமைச்சராகின்ற வரை அவருக்கு பேங்க் அக்கவுண்டே கிடையாது. முதலமைச்சரான உடனே செயலாளர் வந்து சொன்னார், உங்களுக்கு மாத சம்பளத்தை பேங்கில் போட வேண்டும், அக்கவுண்ட் ஓபன் செய்ய வேண்டும் என்று முதலாக முதலமைச்சரான பின்னால் தான் அக்கவுண்டே அவருக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் அவருக்கு திறந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்முடைய மத்தியில் வாழ்ந்தார். நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த நோக்கம். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். தனக்கு பின்னாலே இந்த தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விளங்க வேண்டும், தன்னுடைய காலத்திலும் தனக்கு பின்னாலும் என்று விளங்கினார். அதற்கு அடிப்படையாக அவர்கள் சொன்னது, கல்வியிலே நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நல்லவர்களாக இருக்க வேண்டும், வல்லவர்களாக இருக்க வேண்டும், தரமான கல்வியை பெற வேண்டும் என்று விரும்பினார். அதைப்போல நடந்து காட்டினார். மற்றவர்களை மதிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், ஒருவர் அரசியல் கட்சி தலைவரை பார்த்து பேசிக் கொள்வது கூட கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. ஆனால் அவர் காலத்தில் யாராக இருந்தாலும், இங்கே சொன்னார், மாற்றாரை மதிக்கின்ற மனப்பக்குவம் அவருக்கு இருந்தது. அவர் 57ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது காமராஜ் அவர்களை அழைத்து வந்தார்கள் தொகுதிக்கு. முதலமைச்சர் காமராஜ் அவர்கள் கண்டலம் என்ற ஊரிலே ஒரு கூட்டத்தினை ஏற்பாடு செய்து அவரை கூட்டு வந்து மேடையில உட்கார வைத்து அண்ணா பேசுகின்றார் மக்கள் மத்தியில். நீங்கள் எல்லாம் நிறைய என்னிடத்தில் கோரிக்கைகளை வைக்கிறீர்கள், அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற மனிதரை நான் இங்கே அழைத்து வந்திருக்கிறேன், நேரடியாக நீங்கள் கேட்டு அவரிடத்திலே பெற்றுக் கொள்ளலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் முதலமைச்சரை தொகுதிக்கு அழைத்து
மக்கள் மத்தியிலே அவரை அறிமுகப்படுத்தி நீங்கள் நேரிக்கையாக பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற காலம் தமிழ்நாட்டிலே இருந்தது. அந்த அரசியல் நாகரிகம் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்.